எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சொந்த தொழில் யார் செய்யக்கூடாது. அதாவது நீங்கள் சொந்தமாக தொழில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, யார் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப லக்னம். இதனுடைய விதி என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 4, 6, 8, 12வது இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்ட விதி. ஃபஸ்ட் விதி அதுதான். எந்த லக்னத்திற்கும் 4, 6, 8, 12இல் சந்திரன் இருந்தால் அவர்கள் சொந்த முதலீட்டில் சொந்த தொழில் செய்யக்கூடாது. அதாவது எந்த லக்னம்னாலும் இருக்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் ரிஷப லக்னத்தை நான் போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலுமே அந்த லக்ன நின்ற இடத்துலேருந்து 4வது இடத்துல, 6வது இடத்துல, 8வது இடத்துல, 12வது இடத்துல இந்த 4 இடங்களில் சந்திரன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜாதகத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடணும். புரியுதா? இது 100% ஒர்க் ஆகும். உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னா என்ன மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நீ என்ன மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னா, முதலீடு இல்லாத தொழிலை இவர்கள் செய்தால் சிறப்பு. அதாவது நீங்கள் கமிஷனிங் மாதிரி தொழில் பண்ணலாம், புரோக்கரேஜ் மாதிரி தொழில் பண்ணலாம், வாங்கி விற்கிறது, அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி தொழில்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னொருத்தங்க பேரில் தொழில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பின்னாடி இருந்து இயக்குனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் பேர் போட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்னொருத்தங்க பேரில் தொழில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இன்னொருத்தங்க முதலீட்டில் நீங்கள் தொழில் பண்ணி ரன் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் போடக்கூடிய முதலீட்டில் நீங்கள் எடுத்து நடத்துகிறவராக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த காசை போட்டு முதலீடு போட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் ஃபெயிலியர் ஆகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அமைப்பை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள். எந்த லக்னத்தில் பிறந்தாலும் 4, 6, 8, 12 போன்ற இடங்களில் சந்திரன் இருந்தால் சொந்த தொழில் பண்ணாதீங்க. அப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்காதுங்க. சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ட்ராவலிங் பிளானட். அப்போ அந்த பிளானட் ஒரு இடத்துல நிலையாக உங்களை செய்ய விடாது தொழிலை. அதுவும் இந்த மறைமுக இடங்களில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் வெளிநாட்டிலையும் போய் சொந்த தொழில் பண்ண முடியாது. அங்கேயும் எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னா, வாடகை கொடுறது, கமிஷனிங் தொழில் மாதிரி பண்ணுறது, நீங்கள் நடுவில் இருந்து இன்னொருத்தர்கிட்ட பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, நீங்கள் முதலீடு பண்ணாமல் செய்யக்கூடிய தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ட்ராவல் ஏஜென்சி, இந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணால் வெற்றியடையும். நிலையாக ஒரு இடத்துல இருந்து பண்ணக்கூடிய தொழில் செட் ஆகாது. நீங்கள் ஃபாரினில் பண்ணாலும் சரி, சொந்த ஊரில் பண்ணாலும் சரி, நிலையாக ஒரு இடத்துல இருந்து பண்ணக்கூடிய தொழில் நீங்கள் பண்ணக்கூடாது. வாங்கி விற்கிறது, கமிஷனிங் பண்ணுறது, அதே மாதிரி இந்த மாதிரி தொழில் ட்ராவலிங்கில் பண்ணக்கூடிய தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி அடைவீர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணால் நஷ்டமாயிருக்காங்க. இந்த அமைப்புள்ளவங்க சொந்த தொழில் பண்ணும்போது நிறையா இழந்திருக்காங்க. அவங்க பேரில் பண்ணக்கூடாது, அவங்க முதலீட்டில் தொழில் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதனால் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லோரும் பயனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.